அவர் அடிப்படையாகவே அவர் வந்து பொது சேவை செஞ்சு ஒரு சிறு வயசுலேருந்தே ஒரு இளைஞரணிலாம் ஸ்டார்ட் பண்ணி அதன் அடிப்படையிலிருந்து அரசியல் தகுதியை பெற்று வந்திருக்கிறாரு. அதனால் அவர் எனக்கு பிடிக்கும். அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான். சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து கலைஞர் காப்பீடு திட்டத்தெல்லாம் அறிமுகம் பண்ணி அதனால் பல குழந்தைகள் உயிர் பெற்று பல குழந்தைன்றதை விட நல்ல ஒரு சேவை செஞ்சதுனால அதனால் பிடிக்கும். ஆமாம், ஸ்டாலின் பிடிக்கும். ஓகே ஓகே. அவரை கலைஞரை விட இவர் 10 கலைஞருக்கு சமம். ஸ்டாலின் அவர் தான் கலைஞருடைய 10 கலைஞர்கள். ஆமாம், வெரி மோர் தென் வெரி டேஞ்சரஸ். ஓகே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுன்றாரு. அவர் தமிழராக இருக்கவே எடப்பாடியை முதல்ல சப்போர்ட் பண்ணேன். அந்த ஆப்ஷனில் சீமான் ஆயிக்கல. வருங்காலத்தை ஆள போகிறவரை நான் சொல்லணும்ல, அதனால் சீமான். நீங்கள் சீமான் சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. ஏன்னா சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்பீச், அவர் பேச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. விஜய் பிடிக்கும். பட் இனிமேல் அரசியலுக்கு வந்தால் எப்படி நடக்கிறான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்டாலின் இவங்களாம் பார்த்தோம். இப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுத்தா அவங்க ஆட்சி நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கையான இருப்பாருன்னு ஒரு இது. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருப்போம். ஆப்வியஸாக தளபதி ஃபேன். ஓகே, விஜய் சொன்னனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகணும். இப்போ இருக்கிற ஆட்சி அந்த அளவுக்கு சரியில்லை. ஆப்வியஸாக எல்லா மக்களும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மாற்றம் தேவை. 2026 ஒரு இளைஞன் வரான். அவன் சுதந்திரத்தை கொண்டு வருவான். சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் என்னெல்லாம் நினைத்தார்களோ அதை அவ்வளோ அவன் செய்வான். அவன் பேர் வந்து மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி.